கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை நினைவு கூர்ந்து நம்ம 7 வார்த்தை பேச ஆரம்பித்தோம்னா 7 நாள் ஆயிடும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஆமாம், இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அந்த வசனம் 3 மணி நேர சீசன் என்ற தலைப்பில் நம்முடைய சர்ச்சு பேஜில் இருக்குது, யூடியூப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெட்டலஸ்டாய் முடிந்தது அப்படிங்கிற 2வது வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை இல்லை அது, அந்த வார்த்தை இருக்குது. இப்படி ஆண்டவர் நமக்கு எப்போ எந்த வசனத்தை கொடுக்குறாரோ அப்போ அதை தியானிக்கிறோம். அல்லேலூயா. 7 வார்த்தையை தியானிக்கணும்னு மடமடன்னு போகிறது. அதுக்காக தியானிக்கிறவங்கள நான் தவறு சொல்லலை. நம்மளை ஆண்டவர் எந்த ரூட்டில் நடத்துகிறாரோ அந்த ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்து இதை தியானிச்சிட்டு இருக்கேன். என்ன ஏசப்பா, நம்ம சர்ச்சில் அதிகமாக இந்த டாப்பிக்கை நம்ம போதிப்போம், மன்னிப்பை குறித்து திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அதையே சொல்ல வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போ தான் அந்த பிரவீன் அந்த இன்றைக்கி ஜெபம் பண்ண பார்த்திங்களா, அந்த ஊழியக்காரருடைய மரணம் நடந்துச்சு. அந்த ஊரே திரண்டு ரோட்டில் நிற்கிது. ஊரே எங்கே நிற்கிது? ரோட்டில் நிற்கிது. சிறு குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க, ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணுறாங்க. அவரை கொன்னுட்டீங்கன்னு. ஏன்னா அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, எனக்கு கொலை மிரட்டல் வருது, என்னை ஏதோ என்ன செய்கிறாங்க பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, அடிக்கடி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே சொல்கிறாரு. அவருடைய முகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான முகம், அப்படியே சிதைக்கப்பட்டிருக்கு அந்த முகம். ஆனால் அவ்வளோ பேர் போராட்டம், ஒரு ஊரே தெருவில் நின்று போராடுது. ஆனால் அவருடைய மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலை. போலீஸ் சொல்கிறாங்க, ஊரே நிற்கிது, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரோடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது, இதை நாங்கள் கொலைன்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீங்கள் இதை விசாரிங்கன்னு எங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னோடனே அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆண்டவர் எங்களுக்கு மன்னிக்க தான் சொல்லி கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி என்ன செய்யலை, சொல்லி கொடுக்கலன்னு சொன்ன உடனேயும் போலீஸ் இதை என்னன்னு மாற்றிருச்சு, விபத்துன்னு மாற்றிருச்சு. வேறு வழி இல்லை. இதை அவங்க மற்றவங்களையும் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. யாருமே என்ன செய்யக்கூடாது, இயேசு நம்மளுக்கு மன்னிக்க தான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த நேரத்தில் அதை உறுதிப்படுத்தும்படி இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஒரு கணவர் இன்றைக்கி ஒரு வாலிபர்கள் ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டிருந்த ஒரு தேவனோட மனுஷன், அவர் மறித்தது, அவரை கொன்னுட்டாங்கன்றது தெரியும், யார் கொன்னதுன்னு தெரியும். அந்த ஆள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த ஆளை தூக்கி எங்கே வச்சுருப்பாங்க, உள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யலை, அதை செய்யலை. அப்போ இந்த வசனத்தை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்தியை நம்ம கேட்குற மாதிரி ஆணிச்சு. அப்போ அந்த இடத்துல இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்ற வார்த்தையை நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளாம் யாரோட பிள்ளை, இயேசுவோட பிள்ளை, கண்டிப்பாக சொல்லிடுவோம். 4 திட்டாவது சொல்லிடுவோம், பிதாவே மன்னிச்சு விடுங்க ஆண்டவரை, போய் தொலைதுங்க ஆண்டவரே. ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்ல மாட்டோம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்ற வார்த்தை சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஆண்டவரே நம்மக்கிட்ட அறியாமல் செய்கிறாங்க, விட்டுருங்க. என்ன ஆண்டவரே அறியாமல் செய்கிறாங்க, என்ன ஆண்டவரே தெரியாது, மற்றதெல்லாம் தெரியுதில்ல ஆண்டவரே, அடுத்தவங்களை குறை சொல்ல தெரியுதில்ல ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே தெரியாமல் செய்வாங்க, நீங்கள் சும்மா இருங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்டே அப்படி இதே ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி விடுங்க சிஸ்டர், சரி விடுங்க பிரதர், அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க. என்ன தெரியாமல் செஞ்சுட்டாங்க, நீங்கள் சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க. என்ன தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதா, தெரியாமல் தான் என்னை பற்றி போய் சொன்னாங்களா, தெரியாமல் தான் என்னை திட்டினாங்களா, தெரியாமல் தான் என்னைய அடித்தாங்களா, என்ன நீங்கள் பேசுகிறீங்க சும்மா அப்படின்னு நம்மக்கிட்ட திட்டுவாங்க. ஆனால் இந்த வார்த்தை சொல்லக்கூடிய பலன் நமக்கு வேணும்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. எதுக்கோ பலனை கேட்குறோம் இல்லை. இப்போ பாட்டை கேட்டோம், அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் கோலியாத்தையே அழிக்கிற வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காருன்னா
இந்த வார்த்தையை சொல்கிற வல்லமை நமக்கு இல்லாமல் போயிருமா? கதவை சாத்திட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவரே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவரே, ஆனால் இவங்க சொன்னது என்னன்னு அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே. நம்ம மனசாட்சி கூடாது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே. சும்மா நிறுத்த எப்படி தெரியாது? எப்படி தெரியாது? ஒரு பிள்ளைய ஒரு அம்மா அந்த வார்த்தை சொன்னால் அந்த அம்மாவுக்கு தெரியாமையா சொல்லிடுச்சு? ஒரு பிள்ளை அந்த அம்மாவை திட்டினா அந்த பிள்ளைக்கு தெரியாமே அந்த அம்மாவை பிடிச்சி திட்டுச்சு? இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், பலமுள்ள கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல கற்றுக்கணும். இந்த வார்த்தையை சொல்ல கற்றுக்கணும். ஒரு 4 தடவை அந்த வார்த்தையை சொல்லிட்டோம்னா நமக்குள்ளே தெரிஞ்சிடும், தெரியாமல் தான் செஞ்சுட்டாங்க. கண்டிப்பாக தெரியாமல் தான் செஞ்சுருக்கிறாங்க. நமக்கே யூதாஸ் காரியத்தை பார்த்தா இப்போ கோவம் வரும். யூதாஸ் காரியத்தை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறார், 12 சீசர்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்க போகிறோமா அப்படின்னு. யூதாஸை பார்த்தா திரும்பிட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருப்போம்? ஏன்னா அவர் என்ன பண்ணார்? காட்டி கொடுத்தாரு. காட்டி கொடுத்தவர் தெரியாமல் காட்டி கொடுத்துட்டாராம். மறுதளித்தவர் தெரியாமல் மறுதளிச்சிட்டாராம். சந்தேகப்பட்டவர் தெரியாமல் சந்தேகப்பட்டாராம். ஐயா நீ எப்போ சாவ, உன் இடத்துக்கு நாங்கள் எப்போ வருவோன்னு பேசிக்கிட்டாங்கல்ல, அதுவும் தெரியாமல் செஞ்சாங்களாம். அப்போ இயேசு என்னைக்காச்சும் பொய் சொல்லுவாரா? அவர் பொய் சொல்லுவாரா? நம்மளையெல்லாம் நல்ல வழிக்கு திருத்தணுன்றதுக்காக அவர் 4 பொய்யை சொல்லி நம்மளை திருத்துவாரா? நம்ம வேணால் 4 பொய்யை சொல்லி நம்ம பிள்ளைங்களை திருத்துவோம், சொல்லுவோமா இல்லையா? நம்ம பிள்ளைங்களை சரி பண்ணணுன்றக்காக ஏதாவது 2 பொய்யை சொல்லுவா, இந்த பாரு இப்படி 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 இப்படின்னுவோம். அது ஒன்று மண்டையாட்டிகிட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சொன்னி தான் கேட்கும், நீ பொய் தானம்மா சொன்னேன். அப்போ நல்ல விஷயத்தை ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணுன்னா 2 பொய் என்ன செய்வோம்? சொல்லுவோம், சாப்பிடு, இல்லைன்னா வந்து பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்னுவோம். எந்த பூச்சாண்டி இது வரைக்கும் எந்த பிள்ளைய பிடிச்சிட்டு போனான்? அதை சாப்பிட வைக்கணுன்றக்காக பூச்சாண்டி வரான். அந்த பேர் அங்கே அவன் நிற்கிறான், இந்த பேர் இங்கே இவன் நிற்கிறான். சாப்பிடு, சாப்பிட்லன்னா உனக்கு இது வாங்கி தர மாட்டேன், என்னென்னமோ சொல்லுவான். ஆனால் ஏசு அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் சத்தியபரனாகிய கர்த்தர். தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள்னா அறியாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அதை நம்மளால முடியாது. அது எப்படி அறியாமல் செஞ்சுருப்பான்? அது எப்படி அறியாமல் செஞ்சுருப்பாங்க? அது எப்படி? அந்த எப்படிங்கிறத தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அப்படிதான்றதை ஏற்றுக்கிறது பேர் தான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. அது எப்படின்றதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படிதான் அல்லேலூயா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணுமா? சரி, பிதாவே இவர்களுக்கு மன்னியன்னா எந்தெந்த காரியங்களை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நம்ம இதை ஆராய்ஞ்சு பார்ப்போம். எனக்குமே இது வந்து புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டாப்பிக்கில் இந்த கோணத்தில் இந்த வசனத்தை பார்க்குறது. ஆனால் என்ன இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால் உங்களையும் ஆண்டவர் பலப்படுத்துவார்னு நினைக்கிறேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்றாரு. எதையெல்லாம் அவர் மன்னிக்க சொல்லி இப்போ மன்னியும்னு மொத்தமாக சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் அனுபவித்த காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதே லூக்கால 23:33. வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீதிபரராகிய கர்த்தர். அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை, அவரிடத்துல எந்த அநியாயமும் இல்லை, அவர் வாயில வஞ்சனை இல்லை. அப்படிப்பட்ட அவரை 2 குற்றவாளிகளுக்கு நடுவில் நிறுத்தி 10ஓட 11 நிற்க வச்சாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நமக்கு அப்படி நடந்திருக்கா? யோசிச்சு பார்ப்போம். நம்மளை ஏதோ ஒரு தப்பு செஞ்சவங்களோட, இல்லைன்னா ஏதோ ஒரு தகுதி இல்லாதவர்கள்னு உலகம் சொல்லுதில்ல, அவங்களோட சமமாக நம்மளை வந்து நிற்க வச்சு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்குது, ஒழுங்காகவே படிக்க மாட்டேதுன்னு வச்சுக்கோங்க. சரியாக படிக்க மாட்டேங்குது, சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. அப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபெயிலியர்னு எதுவுமே கிடையாது. இயேசு ஜெய கிறிஸ்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். படிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே ஊரை சுற்றி மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மாடு மேய்க்கிறது தான் இப்போ நல்ல லாபகரமான தொழில். முன்னாடி அதை தான் மோசமாக சொன்னாங்க. அப்போ பிள்ளைங்க பார்த்து, நீ அவனை மாதிரி தான் ஆவ பாரு, நீ அப்படியே அவனை மாதிரி தான், நீ வேணா பாரு, நீ வேணா பாரு. இதுதான் கல்வர்களோடு சேர்ந்து அவரை தொங்க வச்சது. நம்மளை குறித்து சொல்லும்போது ஒரு நல்ல நிலையில் உள்ளவங்களை சொல்லாமல்
ஒரு மோசமாக ஒரு 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 எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட நம்மளை சேர்த்து வச்சு பேசுறது. நீ அப்படி தான். இப்போ ஒரு ஊழியக்காரவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊழியம் செஞ்சு ஊழியத்தில் இடறி போயிட்டாங்க, இடறி பின்மாற்றத்தில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாரு நீ செய்கிற நீ பாரு அந்த ஊழியக்காரமாக தான் நீ ஆக போகிற. 2 கல்வர்களுக்கு நடுவில் தொங்க வைக்கிறது. இந்த மாதிரி நம்மளை யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி தான் ஆக போகிறீங்க, இப்படி தான் ஆக போகுது. ரொம்ப ஆடுற கடைசியில் அந்த பாரு அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப ஆடி தெருவுக்கு வந்துட்டாங்க, அதே மாதிரி தான் நீ ஆக போகிற. இவங்க இன்னும் சொல்லப்போனால் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா கரெக்டாக வலதுபுறம் இடதுபுறம் பெட்சி மெஷின் பசுக்கள் போல் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த அம்மாங்க அப்பாங்கெல்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன மாதிரியே அப்படின்னு. அது ஏதாவது ஒரு தப்பு பண்ணட்டும் அது அப்படியே ஒன்றை மாதிரின்றுவாங்க. எது ஆகாததோ, எவர்கள் சாட்சி இல்லாதவர்களோ, எவர்கள் சரியில்லாதவர்களோ, எவர்கள் கை நீட்டி ஒரு நல்ல முன் உதாரணமாக யாரை காமிக்க முடியலையோ அவங்கள மாதிரி தான் நீ, அவங்கள மாதிரி தான் நீ, நீ ஒரு திருடன், நீ ஒரு விளங்காதவன், நீ ஒரு இவன் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்கன்னா மனசில் நினச்சிக்கணும், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னது என்று. ஏன்னா என்னை குறித்து நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு பொண்ணு ஒரு நாள் சொன்னுச்சு, நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை குறித்து, அவங்கள மாதிரிலாம் எனக்கு ஆயிடக்கூடாது, அதனால தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அவங்கள மாதிரிலாம் நான் சொன்னேன், அவங்க யார் நீ யார் அப்படின்னு. அவங்களும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளை. ஒருவேளை இன்றைக்கி அவங்க நிலைமை அப்படி இருக்கலாம், நிச்சயமாக நிலைமை என்ன செய்யும், மாறும். நேற்று ஆயத்த ஜெபத்தில் நாம் ஜெபம் பண்ணோம், இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்பதை உங்கள் பரமபிதா அறிந்து. நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவைன்றதை அறிந்த தேவனை தான் நாம் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன வேணுன்றதே தெரியாத ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு தகப்பன் அல்ல அவர். அவருக்கு தெரியும் இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும். அப்போ நம்மளை யார் கூட நம்மளை சேர்த்து அடையாளம் காட்டக்கூடாதோ அப்படிப்பட்டவங்களோட நம்மளை சேர்த்து நீ இப்படி தான் வருவ, நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு நம்மளை. ஏன்னா இயேசுவை கல்வர்களுக்கு நடுவில் தொங்க விட்ட போது 2 திருடர்கள் அல்ல, அங்கே எத்தனை பேர், 3 பேர் திருடர்கள்னு மற்றவங்க நினைக்கணுன்ற மாதிரி தொங்க வச்சாங்க. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்மளை அக்கிரமக்காரன் நினைக்கிறாங்களா, நம்மளை அக்கிரமக்காரன் சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க. அப்படி நம்ம உங்களை பார்த்து அக்கிரமக்காரன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பொத்தாம் பதவில் அந்த வார்த்தையை படிச்சுட்டு போயிடுவோம், மன்னியும் அப்படின்னு. எதை மன்னிக்கணும்னு நமக்கு தெரியும், இதை மன்னிக்க மாட்டோம். எப்படிங்க என்னை பார்த்து எப்படிங்க அவங்கள மாதிரின்னு என்னை எப்படிங்க சொல்லலாம், இவங்கள மாதிரின்னு என்ன எப்படிங்க சொல்லலாம், அவங்கள மாதிரின்னு எப்படிங்க சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய தாத்தாவோ நம்முடைய பாட்டியோ சரியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். நீ இப்படி தான் வருவ, இந்த பாரு உங்கள் பாட்டி இப்படி தான் இருந்துச்சு, நீ இப்படி தான் வருவ, இந்த மாதிரிலாம் யாராவது சொன்னால் உடனே அவங்கள்ட்ட சண்டைக்கு போகாதீங்க. ஆண்டவரே அறியாமல் சொல்கிறாங்க, அந்த அறியாமல் சொல்கிறாங்கன்ற வார்த்தை மட்டும் உங்கள் வாயிலேருந்து எவ்வளவுக்கெவ்வளோ அதிகமாக வருதோ அவ்வளவுக்கெவ்வளோ நீங்கள் அறியாததையும் எட்டாதையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அப்போ அக்கிரமக்காரர்கள் ஒருவராக நம்மளை சொன்னாங்கன்னா தெரியாமல் சொல்கிறாங்க, விட்டுருங்க ஆண்டவரே, தெரியாமல் சொல்கிறாங்க, விட்டுருங்க. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை சொல்ல 23 13 25 வரைக்கும் வாசிக்கலாம். கலகத்து நிமித்தமும் கொலை பாதகத்து நிமித்தமும் ஒரு கொலை செய்த கொலை குற்றவாளியை அவர்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தம் விடுதலையாக்கி இயேசுவை மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. கொலை குற்றவாளியை அவங்க கேட்குறாங்க, பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது நமக்கு வழக்கம் இல்லையா? இந்த பண்டிகையில் இந்த இயேசுன்றவரை வேணால் விடுதலை பண்ணிடலாமா, இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணலை, விடுதலை பண்ணிடலாமான்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, பண்டிகை தோறும் ஒருத்தரை விடுதலை பண்ணணும்ல, பரபாசை விடுதலை பண்ண, இவனை என்ன செய்ய அகற்றும், சிலுவையில் அறை. பண்டிகை தோறும் அப்போ இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு குற்றமும் செய்யாத இயேசுவை விடுதலையாக்கணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தீர்க்கப்பட்ட அந்த இடத்துல இயேசுவுக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, இவனை விடுதலையாக்கணும்.
இவனை விடுதலையாக்குங்க, இவனை அகற்றும், இவனை அகற்றும், இவன் வேண்டாம். அப்ப பரபாஸ் கொலைக்காரன்றது அறியாமையா சொன்னாங்க? பரபாஸ் கொலைக்காரன்றது தெரியுமா தெரியாதா? பரபாஸ் தப்பு பண்ணவன்றது தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும்ல. அப்புறம் ஏன் அறியாமல் செய்கிறார்கள்னு சொன்னாங்க? என்ன தெரியுமா சொன்னாங்க? பிதாவினுடைய நோக்கத்தை அறியாமல் செய்கிறார்கள். அல்லேலூயா. பிதாவினுடைய நோக்கம், நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணித்தான் ஆகணுன்றது பிதாவினுடைய நோக்கம். ஆனால் இவங்களுக்கு அது தெரியல. என்னை பகைக்கணும், என்னை பகைச்சு இந்த இடத்துக்குள்ளே தள்ளணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல கொலைகாரனை வச்சாங்க. ஒரு சில நேரத்தில் நம்மளை கூட ஒரு அக்கிரமம் செஞ்சவங்களுக்கு முன்னாடி இடம் கொடுப்பாங்க. நம்முடைய குடும்பத்திலேயோ, நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை சபையிலையோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அக்கிரமம் செய்தவர்கள், துணிகரமாய் பாவம் செய்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறவங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுப்பாங்க. நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. இவனை அகற்றும், அவன் போகிறான், அப்போ அந்த வராட்டி போகிறான், அப்படி சொல்கிறாங்களா, அப்படி செய்கிறாங்களா? அப்போ அந்த இடத்துல இந்த வசனத்தை தூக்கி வைங்க. பிதாவே, இவர்களுக்கு நம்மளால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளால் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நாம் தான் நிற்க வேண்டிய சகல விதமான உரிமையும் சகல விதமான தகுதியும் நமக்கு இருக்கும். நல்ல நம்ம மற்றவங்களே இயேசுவோடைய அன்பு தெரிஞ்சிருந்தால் அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்களா? அகற்றும்னு சொல்லுவாங்களா? அவர் எவ்வளோ அன்புள்ளவர்! இவ்வளவும் செய்கிறது யாருக்காக அவர் செய்கிறாரு? இந்த ஜனத்துக்காக தானே செய்கிறாரு. ஆனால் அந்த ஜனம் என்ன செய்யலாத அறிந்து கொள்ளலை. அவருடைய உணர்வை அவங்க யாருமே புரிஞ்சுக்கல. அவங்க ஆண்டவருடைய உணர்வை என்ன செய்யலை, யாரும் புரிஞ்சுக்கல. நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரே வல்லமை ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது, அது இயேசுக்கு தான் இருக்குது. அதை மனுஷர்கள்ட்ட நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்மளை மாதிரி முட்டாள் வேறு யாருமே இல்லை. என்னுடைய ஃபீலிங்ஸை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவர் மட்டும்தான். மனிதர்கள் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்குமா, டானி ஒரு கேள்வி கேட்டாம்மா, உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் என்னம்மா வித்தியாசம்னா? உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும், உணர்ச்சி மாறும், உணர்வுகள் அவ்வளோ சீக்கிரம் மாறாது. அல்லேலூயா. உணர்ச்சி மாறும். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, சூப்பராக பாடுறீங்க, அப்பா பயங்கரம் அப்படின்வாங்க. ஆனால் அதே உணர்ச்சி நாளைக்கு என்ன செய்யும்? மாறும். ஆனால் உணர்வு அது மாறவே மாறாது. அதனால தான் சொல்கிறாரு, தேவனை தேடுகிற உணர்ச்சி உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கல, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு தான் பார்த்தார். நம்முடைய உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை அகற்றும் ஒரு சில மனிதர்களுடைய உணர்வுகளை நம்ம நல்லா அறிஞ்சு அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருப்போம். ஆனால் நம்மளை வேண்டான்னு வாங்க, அவங்கள விடுங்க, அவங்க வரவே நான் விடுங்க அப்படின்வாங்க. அந்த நேரத்தில் பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று நம்மளால் அந்த மாதிரி நேரத்துலலாம் மன்னிக்கவே முடியாது, தெரியுங்களா? ஏன்னா உண்மையாக நேசித்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் மன்னிக்க முடியவே முடியாது. நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன், நான் உண்மையாக நேசிக்கிறேன். ஆனால் என்னோட அன்பை இவங்க என்ன செய்கிறாங்க? அசட்டை பண்ணுறாங்க, என்னை வேணான்றாங்க, என்னை அகற்றுன்றாங்க. என்னை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு துன்மார்க்கனை கொண்டு வந்து வைக்கிறாங்க, என்னை நிற்க வேண்டிய இடத்துல ஒரு பாவியை நிற்க வைக்கிறாங்க. என்னால் அப்படி எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்முடைய உணர்வுகளை அறிஞ்சவர் அவர் மட்டும்தான். மார்த்தாள் மரியாள் 2 பேரும் அந்த கல்லறை இடத்துல நிற்கும் போது அவங்க அழுகிறாங்க. ரொம்ப யோசிக்கிற வசனங்கள்ல அந்த வசனமும் ஒரு வசனம். இயேசு கண்ணீர் விட்டாங்க. ஏன்பா கண்ணீர் விட்டாங்க? கொஞ்ச நேரத்தில் அவர் வரப்போறாருன்னு தெரியும்ல. லாசருவை எழுப்புறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. லாசர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் லாசர் என்ன செய்ய போறாரு? ஆமாம், அந்த இதில் இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கல்லப்பா, சுனிதா வில்லியம்ஸ். ஒரு சில நிமிடங்களில் இறங்க போகிறார்கள். அந்த மாதிரி இயேசுவுக்கு நல்லா தெரியும், லாசர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் கல்லறையிலிருந்து வெளியே வரப்போகிறார். ஒரு ஈடு இணையில்லாத மகிழ்ச்சி மார்த்தாள் மரியாளுக்கு உண்டாக போகுது. மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு காரியம் நடக்க போகுது. எல்லாம் தெரிஞ்சவர் இவர் அழுகலாமா? அற்புதத்தை செய்ய போறவரே இவர் தான். இவர் எப்படி அழுதார் அந்த இடத்துல? அங்க கூடி நின்றவங்க அழுக வேண்டியதான். யூதர்கள் அழுதாங்க, ஐயோ போயிட்டானே, லாசர் போயிட்டானே. அக்கா தங்கச்சி அழுக வேண்டியதான்.
அண்ணன் போயிட்டானே, தம்பி போயிட்டானே, அழுக வேண்டியதான். இவர் எப்படிங்க அழுகலாம்? அப்போ இவருக்கே தெரியாமல் நடந்துச்சா லாசர் உயிர் தெழுந்த சம்பவம்? இல்லையே, அவர் சொல்லிட்டு தானே வர்றாரு. லாசருவை எழுப்பலான்ட்டு வர்றாரு, எழுப்ப வர்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசர் வெளியே வர போறாரு. லாசர் உயிரோட எந்திரிக்க போறாரு. மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த சகோதரிகளுக்கு உண்டாக போகுது. ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் வல்லமையாய் மகிமைப்பட போகுது. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இயேசு கண்ணீர் விட்டாருன்னா ஏன் கண்ணீர் விட்டாரு? அடுத்த நிமிஷம் 1000 அற்புதம் நடக்கட்டும், அடுத்த நிமிஷம் லட்ச லாசர் உயிரோட வரட்டும். இந்த நிமிஷம் மார்த்தாள் மரியாள் அழுகுறாங்களே, இந்த நிமிஷம் அவங்களுடைய இருதயம் இழப்ப நினைச்சு கஷ்டப்படுதே, இந்த நிமிஷம் அவங்க வேதனைப்படுறாங்களே, இந்த நிமிஷம் அவங்க வலியை அனுபவிக்கிறாங்களே, இப்ப அவங்களுக்கு கஷ்டம், இப்ப அவங்களுக்கு வேதனை. அதை இவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. எப்படிப்பட்ட ஆண்டவர் இருப்பாங்க நம்ம ஆராதிக்கிற தேவன். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா மார்த்தாள் மரியாள் திட்டிருப்போம். நானாவே இருந்திருந்தா கூட, ஏமா நான் தான் உயிரோட எழுப்ப வந்திருக்கேன்ல, அப்புறம் இப்போ அழுகுறேன், பயமுடு, நீ அழுதேன்னா அற்புதம் நடக்காது போ, அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. ஏன் அழுகுற? அவிசுவாசம், உனக்கு நம்பிக்கை இல்லை, நானே வந்துட்டேன், நானே எழுப்ப போகிறேன், இந்த எந்திரிப்பான்னு சொல்கிறேன், அப்படி இருந்தால் அழுகுறியே, சே விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை, எது வரைக்கும் நான் உன்னோட கூட இருப்பேன்? அவர் விசுவாசம், வார்த்தை, வசனம், அற்புதம், அடையாளம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுடைய உணர்வுகளை அவர் மதிக்கிறார். அந்த உணர்வுகளை பார்க்குறார். ஐயோ இவன் மனசு கஷ்டப்படுதே, அப்படி மதிக்கிற அந்த ஆண்டவருடைய உணர்வுகளை இவங்க மதிக்கல. எப்படியோ போயிட்டு போன்னு இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்குலாம் ரொம்ப கோபமே வராது. ரொம்ப இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் இருக்கா நம்ம சர்ச்சில், எப்படி இருந்தால் என்ன, நமக்கு என்ன, சர்ச்சுக்கு வருதா ஞாயிற்றுக்கிழமை, அதோட என்ன செய்யணும், அவ்வளோதான் போ, புத்தி சொல்ல வேண்டிய சொல்லிட்டா, அதுக்கப்புறம் திருந்தாட்டி போன்னு விடுறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க உணர்வுகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து அந்த ஒவ்வொரு அசைவுகளுக்காக விண்ணப்பம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பயங்கரமாக கோவம் வரும். அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவர். ஆனால் அவர் மன்னியும்னு சொல்லிட்டார். அவரை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு கொலைகாரனை வச்சாங்க, அவரை நிறுத்தி பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு கொலைகாரனை நிப்பாட்டினாங்க. இயேசுவை விடுதலை செய்யலாமா அப்படின்றப்ப வேண்டாம், இவனை அகற்றும், இவன் வேணாம். ஏன் அந்த கொலைகாரன் என்னப்பா அவங்களுக்கு செஞ்சிருவான்? அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது, இவன் வேணாம், அதனால அவனை கொண்டு வந்து வை. அப்போ இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒருவேளை இல்லை, கண்டிப்பாகவே உங்கள் வாழ்க்கையிலே அப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா அப்படி இல்லாமல் ஆண்டவர் பேச மாட்டார். ஒருவேளை நடந்திருக்கலாம், உங்களை வைக்க வேண்டிய இடத்துல உங்களை தள்ளிட்டு இன்னொருத்தரை வச்சிருக்கலாம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணம் உங்கள் குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்கள விட எல்லா வகையிலையும் நீங்கள் சரியாக இருந்திருப்பீங்க, நீங்கள் அந்த கணத்துக்கு தகுதி உள்ளவங்களாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த கணம் கொடுக்கப்படாமல் போயிருந்திருக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், அகற்றும்னு மற்றவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க சொல்லியிருந்திருக்கலாம் இவன் வேணாம். ஒருவேளை உங்கள் பெற்றவங்க சொல்லியிருக்கலாம், எனக்கு அந்த பிள்ளை தான் என்னை கடைசி வரைக்கும் பார்க்கும், இந்த பிள்ளை தான் என்னை கடைசி வரைக்கும் பார்க்கும், நீ போ அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, இயேசு நம்முடைய உணர்வுகளை அறிஞ்சவர். நம்ம மனசில் என்ன நினப்பு வருதோ அந்த நினப்பை மதிக்கிறவர் தான் இயேசு. அது அவிசுவாசமான நினப்பாக இருந்தால் கூட அதுக்கு கூட மரியாதை கொடுத்து அந்த நினப்பை கூட மதித்து நம்மளை தாங்குறவர் அவர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது நம்ம எதை பார்த்தோம்? குற்றவாளிகளில் ஒருத்தனா நம்மளை நிப்பாட்டுறாங்களா? நீ எல்லாம் சரி வர மாட்டே, நீ இவங்கள மாதிரி தான் நீ ஆவ, நீ இவன மாதிரி தான் போவ, நீ இப்படி தான் ஆயிடுவ, உனக்கு அவ்வளோதான். தப்பானவங்களோட நம்மளை சேர்த்து அடையாளம் கட்டுறாங்களா? அப்போ அவங்கள சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க ஆண்டவரே. அவங்க நம்மளை மன்னிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள மன்னிச்சிடலாம். நம்மளை மன்னிக்காதவங்களையும் நம்ம மன்னிக்க தான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தோம், நமக்கு கொடுக்க வேண்டிய கணம், நாம் இருக்க வேண்டிய இடம், நாம் பெற வேண்டிய மரியாதை, நாம் பெற வேண்டிய அந்தஸ்தை நம்மளை விட தகுதியே இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி
இவன் தான் இதுக்கு கரெக்டுன்னு சொல்கிறாங்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2 மருமகளுங்க இருப்பாங்க. ஒரு மருமக வந்து உண்மை உத்தமமாக கர்த்தருக்கு பயந்துருப்பாங்க. இன்னொரு மருமக நடிக்கும். இந்த நடிகையை கொண்டு வந்து என்ன செஞ்சுருவாங்க? இதுதான் நல்ல மருமக, அது சரியான இது அப்படின்வாங்க. அப்போ உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆதங்கமாக இருக்கும். இப்போ நடிக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க, இவங்களையெல்லாம் நல்லவங்கன்னு எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க, நம்மளை கெட்டவங்கன்னு சொல்கிறாங்களே. அந்த மாதிரி நேரத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, நான் உண்மையாக நேசிக்கிறேன் என்பதை இவங்களுக்கு அறியாததுனால தான் இவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க இப்போ பொய் சொல்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்கன்றதை நம்புகிறாங்க. ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே, அந்த கோணத்தில் பார்த்து பாருங்களேன். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இவ்வளோ உண்மையாக நான் நேசிக்கிறேன், நான் இவ்வளோ கரெக்டாக இருக்கேன், இவங்க பாரு அது அவங்கள போய் நம்பிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? அவங்கள தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஒரு நாள் வரும் பாரு, போட்டு கீழே போட்டு உடைக்க போகிறாங்க, அடி வாங்கிட்டு வர போகிறாங்க. அன்னைக்கு தான் தெரியும். அப்படிலாம் சொல்லாதீங்க. யாருக்கிட்டையும் அடி வாங்க வேணாம். நமக்காக எல்லா அடியும் இயேசு வாங்கிட்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 2வது காரியத்தை பார்த்தோம். யோவான் 18:22 வாசிக்கலாம். அல்லேலூயா. யாரா? பிரதான ஆசாரியன் இயேசு என்ன செய்கிறாரு? ஓங்கி பலார்னு அறைகிறாரு. முகத்தில் என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். அதுக்கும் இயேசு சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்ம ஒரு அடி அடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த அடி. எனக்கு தெரியும் ஒரு விசுவாசிய ஸ்டேட்டஸ் தான். இப்போல்லாம் ஸ்டேட்டஸில் தான் அடி. எனக்கு தெரியும் ஒருத்தவங்க வந்து மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை. அது ஏன் இந்த மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியல. ஆமாம், ஆனால் அப்படி பிரச்சனை வராத குடும்பங்களும் இருக்குது. நான் எல்லா குடும்பத்தையும் ஒன்றா சொல்ல மாட்டேன். ஒரு சில நல்ல போயிட்டு போகுதுன்னு நினைக்கிற மாமியாருங்க இருக்கிறாங்க. சரி, பிரச்சனை வந்தப்போ மருமக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டு கத்துது, சண்டை போடுது, அப்படியே அலக்கழிக்குது. அப்போ ஏப்பா, ஆண்டவர் ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு தானே சொல்லியிருக்காரு, நீ ஏன் இப்படி சண்டை போடுற? அவர் ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்ட சொன்னார். இன்னொரு கன்னத்துலேயே அடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லலை. நான் ஏற்கனவே இன்னொரு கன்னத்தை காமிச்சிட்டேன், அந்த அம்மா அதுலேயே அடிச்சிருச்சு, அதனால தான் இப்போ நான் இறங்கிட்டேன். ஓ, இப்படிப்பட்ட ஒரு ஆள் வரும்னு ஒருவேளை அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கும் போல. முகத்தில் அடிக்கிறாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அது எதை தெரியுமா குறிக்குது? மூஞ்சில் அடிச்சாப்புல பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சிலர் கையை அடிக்காது, கையை நீட்டி நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? அடிக்க மாட்டாங்க. முகத்துக்கு நேராக வெடுக்குன்னு பேசுவாங்க. இந்த முகத்துக்கு நேராக மூஞ்சி சொல்லுவோம்ல, மூஞ்சில் அடிச்சாப்புல அப்படி பேசிட்டாங்க பாருங்க. அந்த மூஞ்சில் அடிச்சாப்புல பேசினவங்கள பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அல்லேலூயா. நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னால இந்த காரியத்தில் 100% நான் பாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நேருக்கு நேர் என்னை மூஞ்சில் அடிச்சாப்புல பேசினா நான் என்ன செய்வேன்? திரும்ப அட்லீஸ்ட் அதே வேகத்தில் இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்லோவாகவாச்சு, என்னங்க எதுக்குங்க அப்படி சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுங்கங்க அப்படின்னு கேட்க தான் தோணும். ஆனால் இனி கேட்காம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. முகத்தில் அறைந்தது, மூஞ்சில் அடிச்சாப்புல. யார் தெரியுமா மூஞ்சில் அடிச்சாப்புல நம்மளை பேசுவா? நம்ம வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளை மூஞ்சில் அடிச்சாப்புல பேச மாட்டாங்க. ஐயோ தப்பாக நினச்சிக்குவாங்க, எதுக்கு நேருக்கு நேர் போய் பேசிக்கிட்டு போ விடு அப்படின்னு விட்டுருவோம். நேருக்கு நேர் பேசுகிறப்ப இது என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போகுது போ அப்படின்ட்டு என்ன செஞ்சுருப்பாங்க? முகத்தில் அறைந்தது போல நம்மளை பேசினவங்களே ஆண்டவரே மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்கள நான் மன்னிக்கிறேன். முகத்துக்கு முகம் நேருக்கு நேராக என்னை அவமானப்படுத்தி பேசினவங்கள மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அதனால தான் நீ இப்படி இருக்க, அதனால தான் நீ அப்படி இருக்க, அதனால தான் உனக்கு இது இல்லை, அதனால தான் உனக்கு அது இல்லை. என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு என்ன தேவை என்பதை முற்று முடிய அறிந்த தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு என்ன இதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நேற்று ஆயத்த ஜெபத்தில் தான் சொன்னப்பா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அதை ஏற்ற நேரத்தில் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க ஆண்டவரே. நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு கொடுக்காம இருக்கவே
மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரை முழுசா நம்புறவங்க, முகத்துக்கு நேராக பேசுறவங்கள ஆண்டவரே தெரியாம பேசுறாங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. அந்த மாதிரி பேசுனவங்க நிறைய பேர். அதை சொல்லணும் அப்படின்னம்னா அப்புறம் சாயந்தரம் மாலை ஆராதனை முடிச்சுட்டு தான் நம்ம எல்லாருமே போகிற மாதிரி இருக்கும். நேருக்கு நேர், முகத்துக்கு முகம். அப்படி பேசினவங்கெல்லாம் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஆண்டவர் கிருபையில் ஒரு சிலர்கிட்ட பதிலுக்கு பதில் நானும் பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஒரு வார்த்தை வரும்போது எங்கே பேர் இந்த வேலையில் என்ற வச்சுக்காது அப்படின்னு பேசியிருப்போம். அதுக்கப்புறம் மனசு என்ன செய்யும், பேசாமல் இருந்திருக்கலாம் போ அப்படின்னு இருக்கும். அடுத்த தடவை அந்த மாதிரி ஒரு காரியத்தில் மாட்டும்போது விட்டுருவோம். போயிட்டு போ போ, என்னை பேசுறதுனால நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா அந்த சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையிலே தோற்று போனால் வாழ்க்கையிலே ஜெயிக்கலாம். வார்த்தையிலன்னா இந்த வார்த்தையில் இல்லை, மனிதனுக்கு மனிதன் வரக்கூடிய வார்த்தையில் என்ன செஞ்சிடலாம், பதிலுக்கு பதில் நின்று பாரு பார்ப்போம் அப்படின்ட்டு இல்லாமல். ஆனால் நம்ம மனுஷன் நமக்கு அப்படி தான் செய்யணும்னு தோணும், அப்படி தான் பேசணும்னு தோணும். முகத்தில் அரைஞ்சாப்புல, மூஞ்சில் அடித்தாப்புல நம்மளை யாராவது பேசுனா கூட ஆண்டவரே அறியாமல் செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், தரணும். அடுத்தது மத்தேயு 26:67-68. இது எதை தெரியுமா குறிக்குது, நம்மளை மட்டம் தட்டுறவங்களை குறிக்கும். நம்மளை மட்டம் தட்டுறது. ஒரு சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. ஒரு சில வீடுகளில் சாப்பிடுவாங்க, ஆண்கள் என்ன செய்வாங்க, சகோதரர்கள் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு. அவங்க ஒய்ஃப் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க நல்லா இருக்குல்ல அப்படின்வாங்க. ஏங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஐயோ அதுக்கிட்ட சொன்னோம்னா ரொம்ப அதுக்கு ஹெட்வைட் ஏறும், அதை இப்படி தட்டி தான் வைக்கணும். ஏன்னா எப்படிங்க இருக்குது அப்படின்னா, எதை இருக்குது பரவாயில்ல ட்ரை பண்ணு. குட்டுக்கிறவர்கள் நம்மக்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை பற்றி பேச மாட்டாங்க. நம்மக்கிட்ட உள்ள நல்ல விஷயத்தை யாராவது பேசுனா கூட அவங்கள ஆஃப் பண்ணி விடுறது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பேசாமல் இருங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. இப்போ அப்சலை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்சலை பற்றி ஆரணும்னு சொல்கிறாம்மா, அப்சல் நல்லா ப்ரேயர் பண்ணுறாமா, அப்சல் சூப்பராக பைபிள் படிக்கிறாவே, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், பேசாமல் இருக்கு. அவனை ஒரு எங்கே இவனை பற்றி ஓவராக தூக்கிடுவாங்களோன்னு தட்டி வைக்கிறது. இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறார், உங்களை தட்டி யாராவது வைக்கிறாங்களா, அப்படி உங்களை தலையை தூக்க விடாமல் அப்பப்போ உங்களை தட்டி தட்டி உட்கார வைக்கிறாங்களா, இவ்வளோ தான் ஒரு லிமிட்டு, இதுக்குள்ளே நீ ரொம்ப ஆடாத உட்காரு அப்படின்றாங்களா, கவலைப்படாதீங்க. உங்கள் தலையை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். அப்படி நம்மளை தலையை தட்டி நம்ம ஒன்றும் இல்லை நீ வேஸ்ட்டுன்னு நம்மளை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசுவையே தலையில் கொட்டுறான்னா எவ்வளவு ஒரு அவர் நினச்சாருன்னா அந்த கை இப்படி வரும்போதே என்ன செஞ்சு விட்ருவார், மடக்க ஒன்றும் இல்லாமல் பண்ணால் விடுவாரா இல்லையா. கை இப்படி வரும்போதே கை அப்படியே கை மரத்து போயிருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம் அவர். ஆனால் மன்னியும்ன்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கொட்டுறாங்க தலையில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சின்ன பிள்ளைய கொட்டுனா பிள்ளைங்களை கொட்டினா பிள்ளைங்களே என்ன செய்யும், எதுக்கு நீ கொட்டுறீங்க அப்படின்னு கேட்கும். அப்போ கொட்டுறது அப்படின்னா நம்மளை வளர விடாமல் நம்மளை மட்டப்படுத்துறது, நம்ம கூடாதுன்னு நினைக்கிறது, நம்ம எங்கே மேலே வந்துடுவோமோன்னு நம்மளை என்ன பண்ணி விடுறது. அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக நீங்கள் வளரக்கூடாதுன்னு யாராவது நினச்சாங்கன்னா உங்களை மட்டம் தட்டணும், உங்களுக்கு விரோதமாக அதை பண்ணணும் இதை பண்ணணும், எதை வேணாலும் பண்ணட்டும், நீங்கள் சொல்லுங்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இன்னும் சொன்ன போனால் மட்டம் தட்டுறவங்க, நம்மளை யாராவது மட்டம் தட்டினா அவங்கள மட்டமாக்கிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயேசுவே என்னை மட்டம் தட்டுறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக, நான் வளரக்கூடாது நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறாங்களா, ஆண்டவரே அவர்கள் செய்கிறது இன்னதென்று. ஏன்னா நம்ம எவ்வளவு நல்லா இருப்போம் எப்படி இருப்போன்றது அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை அவர்கள் அறிய மாட்டாங்க. ஏன் நமக்கே தெரியாதனால தான் நம்மளே புலம்பிக்கிட்டு இருக்கோம். நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. நம்மளே என்னென்னமோ சொல்லிட்டு இருப்போம், ஐயோ எனக்கு இப்படி நடக்குது, ஐயோ எனக்கு அப்படி நடக்குது, அது போச்சு இது போச்சு, அது வரல இது வரல. சகலத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர், நன்மைக்கு எதுவாக செய்கிறவர். நேற்று ஆயத்த ஜெபத்தில் நம்ம பார்த்தோம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போன்றதை யார் தேடுறாவா, அஞ்ஞானிகள். அப்போ நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க தேடுறது இல்லையா, வேலைக்கு போகிறது இல்லையா, சம்பாதிக்கிறது இல்லையா,
யாரை பார்த்து அஞ்ஞானின்றாங்கன்னா, இயேசுவை தேடாமல், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடாமல் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம்னு ஓடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு முட்டாள் அப்படின்றாரு. முதலாவது இயேசுவை தேடணும், அப்புறமா நமக்கு உரியதை தேடணும். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை இயேசுவை தேடாமல் அதை தேடி போகும்போது நம்ம அஞ்ஞானிகளாக என்ன செஞ்சிடறோம். நமக்கு இது தேவைன்றது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும். ஒரு இட்லி கதை சொன்னால் அதை சொல்லி மட்டும் ஜெபம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஹோட்டலுக்கு போகிறோம். இப்போ ஹோட்டலுக்கு யார் போகிறது? இப்போ பெட்டிலா போகுது ஹோட்டலுக்கு. எந்த ஹோட்டலுக்கு போவ? பனானா லீஃப் பற்றி அங்கே நான் இட்லி இல்லாத இடமா சொல்லுது. சரி நான் போகிறேன், பெட்டிலாம் இல்லை, நான் போகிறேன் ஒரு ஹோட்டலுக்கு, சங்கீதாஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இட்லி ஆர்டர் பண்ணுற ஒரு இட்லி எவ்வளவு? 10 ரூபா. நீங்கள் போகிற இடம்ல பிரியாணி சாப்பிட்ற இடம், நான் நமக்கு இட்லி தான். இட்லிக்கு போய் 3 இட்லி ஆர்டர் பண்ணுறேன். எவ்வளோ 3 இட்லி? 30 ரூபா. இட்லி 10 ரூபாயா என்னன்னு தெரில, அதுவும் கூட தான் இருக்கும். சரி 3 இட்லி 30 ரூபா. ஒரு இட்லி 25 ரூபாயா? ஒரு இட்லியா? சரி 25 ரூபாயா? சரி போய் சாப்பிட்ருவோம் நாளைக்கு, அப்போ தான் தெரியும் எவ்வளோன்னு, தப்பாக சொல்லக்கூடாது. சரி 3 இட்லி எவ்வளோவா? 75 ரூபா. ஆர்டர் பண்ணியாச்சு. சட்னி கொண்டு வராங்க. நான் கேட்குறேன் இந்த சட்னி எவ்வளோங்க? இல்லைங்க இது சும்மா. அப்படியா? சாம்பார் கொண்டு வராங்க. இந்த சாம்பார் எவ்வளோங்க? அது சும்மாங்க. மிளகா சட்னி கொண்டு வராங்க. இந்த மிளகா சட்னி எவ்வளோங்க? அது சும்மாங்க. இட்லி பொடி கொண்டு வராங்க. இது எவ்வளோங்க? இது சும்மாங்க. ஓ இவ்வளவு சும்மாவா அப்படின்ட்டு இவ்வளவும் சும்மா கிடைக்கும்போது நான் ஏன் இந்த இட்லியை காசு கொடுத்து வேணாம்? எனக்கு இட்லி வேணாங்க, இட்லி வேணாங்கன்னு சாம்பார் எடுத்து கடை கடைன்னு குடிச்சா நிற்பாட்டுங்க. இட்லி வாங்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் சும்மா. இட்லி வாங்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் சும்மா. நீ இட்லியே வேணான்ட்டா எல்லாருக்கும் சும்மா கிடைக்கிறது உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை இயேசுவை தேடும்போது, இயேசுக்குரிய காரியங்களை தேடும்போது சட்னி சாம்பார், சட்னி மாதிரி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சாம்பார் மாதிரி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், மிளகா சட்னி மாதிரி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். உலகத்தினுடைய நன்மைகள், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், உலகத்தினுடைய மேன்மைகள் இதெல்லாம் நமக்கு இலவசமாக வரும். இயேசுவுக்காக நம்ம பிரயாசப்படும் போது அவர்கிட்ட போயிட்டா எல்லாமே நமக்கு. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை முன்னாடி வைங்க. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு இருந்தார்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள்னு 3 காரியத்தை பார்த்தோம். அந்த 3 காரியத்தில் உள்ளவங்கள நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, இல்லைன்னா சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா எப்பயோ சந்திச்சிருப்பீங்க. மன்னிச்சு விட்டுருக்கே இருக்கணும். அடுத்தது மார்க் 15:15. ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடித்தார்கள். அல்லேலூயா. யாரையோ ஒருத்தரை பிரியப்படுத்தணுன்றதுக்காக உங்களை யாராவது டீஸ் பண்ணாங்கன்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னு சொல்லிடுங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளை ஒரு சில நேரம் யாராவது பேசுவாங்க. அதிகமான காரியங்களை நாங்கள் கடந்து வந்த பாதைகளை தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். எங்கள் சொந்தக்காரங்களில் தனித்தனியாக பேசுனா எங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. தனியாக எங்களை சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு சொந்தக்காரவங்க, இந்த சைடு சொந்தக்காரங்களும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப மோசம் இல்லை. தனித்தனியாக பேசுனா அவங்கள அப்படியே உயிருக்கு உயிராக நேசிக்கிற மாதிரி பேசுவாங்க. நல்லா இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா. ஆனால் ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளை என்ன செய்வாங்க? ஆமாம்மா நீ என்னதான் இருந்தாலும் நீ சபைக்கு போனதுனால தான் இப்படி, நீ அதெல்லாம் சொல்லாத. அது என்னடா இது, நேற்று ஒரு மாதிரி பேசுனேன், நேற்று சொன்னேன், நீங்கள் போனது தான் நீங்கள் கரெக்டு, நீங்கள் இயேசுவை தேடுறதுனால தான் எல்லாம் சரியாக நடக்குது, நீங்கள் தான் போகிற பாதை கரெக்டான பாதைன்னு முதல் நாள் சொல்லியிருப்பாங்க. மறுநாள் 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி பேசும்போது என்னதான் இருந்தாலும் நீ சபைக்குள்ளே போயிருக்கக்கூடாது, நீ போனதுன்னு என்னதான் இருந்தாலும் நமக்கு அது ஒரு இதுதான்வாங்க. ஏன்னா யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆள் இருக்கும்போது 4 பேர் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, யாருமே இல்லாதப்ப. இயேசு அப்படி தான் செஞ்சாங்க. ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக இவரை வாரில் அடித்தாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர் ஒன்று என்ன பிளாத்து,
ஜனங்களை பிரியப்படுத்தணுன்றக்காக என்னை அடிக்க சொல்கிறியா? நான் என்ன பண்ணேன் அப்படிலாம் சொல்லலை. பிதாவினுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறும். இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளை பேசுகிறாங்களா? இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளை குற்றப்படுத்துகிறாங்களா? கேலி பண்ணுறாங்களா? கிண்டல் பண்ணுறாங்களா? பிதாவை இவர்களுக்கு மன்னியுன்னு சொல்லுங்கள். பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், அந்த மாதிரி இன்னொருத்தரை பிரியப்படுத்துறதுக்காக நம்மளை எவ்வளவு என்ன சொன்னாலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னு சொல்லணும். உங்களுக்கு அவங்க முக்கியம், அதனால் அவங்க முன்னாடி வச்சு என்ன நீங்கள் டீஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இவங்க முக்கியம், இவங்க முன்னாடி வச்சு என்ன எப்படி பேசலாம், அவங்க முன்னாடி வச்சு என்ன எப்படி சொல்லலாம். வேண்டாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு அது தகுதி இல்லை. எங்கே முன்னாடி வச்சு யார் முன்னாடி வச்சு நம்மளை என்ன ஒரு அவமானமாக பேசினாலும் சரி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். எந்த இடத்துல வெக்கப்பட்டோமோ, எங்கே சிறுமைப்பட்டோமோ, யார் முன்னாடி தலை குனிஞ்சோமோ அந்த இடத்துல அவரே நம்மளை நம்ம அவர்கிட்ட கேட்க வேணாம், என்ன இங்கே தலை நிமிர வைங்க, அவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி அந்த பேச்சு. யாருமே மனிதர்கள் நமக்கு போட்டியே கிடையாது. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை அவர் என்ன செய்கிறவர்? உண்டு பண்ணுகிறவர். ஆனால் நம்மளும் வித்தியாசம் உள்ள வாழ்க்கை வாழணும். எகிப்தியர் செய்கிறது எல்லாத்தையும் நாமளே செஞ்சுக்கிட்டு வித்தியாசத்தை உண்டு பண்ணுனா எப்படி உண்டு பண்ணுவார் ஆண்டவர்? நாம் வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மார்க் 14:66-72 வரைக்கும் வாசிக்கலாம். மறுதளிக்கிறார். அவனை அறியேன், யார? அவனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமனும் தொடங்கினான். எப்படி சபிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவனை அறியேன் அப்படின்னா என்ன சொல்லி சபிச்சிருப்பாங்க? சாபம் விடுற வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவன் கிடக்கிறான், அவனெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் அப்படி போக, அவன் இப்படி போக அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சபிக்கவும் சத்தியமாக தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதளிப்பாயின்னு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அழுகிறாரு. ஏங்க பேதுருக்கு மட்டும் அப்படி? வேற யாருக்காச்சும் இந்த டாஸ்கை கொடுத்துருக்கலாமா இல்லையா? யோவானுக்கு கொடுத்துருக்கலாம், யாக்கோபுக்கு கொடுத்துருக்கலாம், வேற யாருக்கு கொடுத்துருக்கலாம், தோமாவுக்கு கொடுத்துருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம பாவம் இந்த பேதுருவை போய் மறுதளிக்க வச்சு மனகசந்து இவர் அழுது. ஏன் தெரியுமா? பேதுரு மட்டும் இப்படி மறுதளிக்காமல் ஸ்டெடியாக ஊழியம் செஞ்சுருந்தாரு. யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் மறுதளிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பேதுருவை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னா ஆனா உன்ன நான் தான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்காக உயிரே கொடுப்பேன், அதெல்லாம் நீங்கள் சிலுவையெல்லாம் மறிக்கக்கூடாது, அதெல்லாம் அது நடக்கக்கூடாது. இப்படி அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருப்பது நல்லது. நான் உற்சாகமாக இருப்பது நல்லது. நான் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் ஓடுவது நல்லது. ஆனால் சைடில் பார்த்துட்டு இவங்க மெதுவாக வராங்க, நான் தான் வேகமாக போகிறேன்ற யோசனை வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டாஸ்க்கை தான் நம்ம கையில் கொடுப்பாரு. நம்ம தான் முத அலம் மறுதளிப்போம். ஏன் தெரியுமா? நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை எனக்கு உணர்த்தும்படி இது நடக்கும். மறுதளித்ததுக்கப்புறம் யாரையாச்சும் நான் சொல்லுவேன்னா, நம்மளே மறுதளிச்சுட்டு என்ன பண்ணோம்? ஆண்டவரை வேணான்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்ச நாள் அவரே வேணாம், அவர் ஊழியம் வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டு ஏதோ கிருபையாக கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. எத்தனை பேர் சரியில்லைன்னாலும் அமைதியாக இருந்திருப்பார் அந்த பேதுரு. ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்மளை அமைதியாக ஆக்கணுன்னா இப்படி எதையாவது ஒரு எக்குத்தப்பாக ஒரு டாஸ்க்கை கையில் கொடுத்துருவார். போ, இப்போ தான் நீ ஒழுங்காக இருப்ப, இப்போ தான் என்ன செய்வ? ஒழுங்காக இருப்ப. அவர் பொல்லாங்கை கொடுத்து நம்மை சோதிக்கிறவர் அல்ல, நம்மை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில பாதையில் அவர் என்ன செய்வார்? நம்மளை நடத்துவார். இல்லைன்னா இந்த பேதுருவோட அலும்பு கொஞ்சம் நெஞ்சம் இருந்திருக்காது. நான் தான் அப்படின்னு நிற்பார். முன்னாடி நிற்கிறது தப்பு இல்லை, நான் இப்பயும் சொல்கிறேன், கர்த்தரோட காரியத்தில் முன்னாடி தான் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சர்ச்சில் உட்கார்றது கூட முன்னாடி தான் உட்காரணும், ஃபஸ்ட்டு லைனில் தான் உட்காரணும். அதெல்லாம் ஒரு ஒழுங்கு. ஒரு சர்ச்சுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்களா, 6 மணிக்கு ஆராதனையா, 5:45 வரீங்களா, 5:50 வரீங்களா, நேரம் எங்கே வரணும்? நேரம் எங்கே வரணும்? இங்கே வந்து உட்காரணும். அடுத்த ஆள் இங்கே வரணும், அடுத்த ஆள் இங்கே, அடுத்த ஆள் இங்கே, அடுத்த ஆள் இங்கே, அப்படியே வரணும். அடுத்து வரணும், அங்கே வரணும், அங்கே வரணும். இதுதான்
ஒரு ஆர்டர். இது என்னது? ஆர்டர். இந்த பாதியில் ஒருத்தர், அந்த பாதியில் ஒருத்தர், இங்கிட்ட 2 பேர், நடுவில் ஒரு இடம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பிரதரு, இங்கிட்ட ஒரு சிஸ்டர், நடுவில் ஒரு இடம். இங்கே யார் வந்து உட்காருவா? பிரதரும் உட்கார முடியாது, சிஸ்டரும் உட்கார முடியாது. அப்போ நான் சொன்னேன், இது என்னது இப்படி இப்படி உட்காந்துருக்கீங்க? இன்னும் 2 பேரும் ஒன்றா உட்காருங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் அங்கிட்டு வாங்க, நீங்கள் இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? அப்படி உட்கார்றதில்ல. முன்னாடி வர்றது தப்பு இல்லை, ஆனால் நான் தான் முன்னாடின்ற சிந்தனை வருது பார்த்தீங்களா? வந்துச்சுன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு இடறது நம்மளாக தான் இருக்கும். வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என் வீடு பிரதிஷ்டைக்கு நீ வரல, உன் வீட்டு பிரதிஷ்டைக்கு நான் வரமாட்டேன். என் வீட்டு கல்யாணத்துக்கு நீ லேட்டாக வந்த, அப்படி வர்றவங்கலாம் இருக்காங்க. லேட்டாக கல்யாணம்லாம் முடிஞ்சோன்னே போவாங்க. ஏங்கன்னா எங்கள் கல்யாணத்துக்கு எல்லாம் முடிஞ்சு சாப்பிடும்போது தான் அவங்க வந்தாங்க, அதனால நாங்களும் சாப்பிடும்போது போகிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்ற வார்த்தை பைபிளில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம். அவங்க லேட்டாக வந்தால் என்ன, நம்ம முன்னாடி போயிட்டு போகிறது. அவங்களே இந்த இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய கல்யாணங்களுக்கு போகவே இல்லை, நாங்கள் போக முடியாத சிச்சுவேஷன். புதன்கிழமை நடந்த கல்யாணங்களுக்குலாம் ஒரு சில கல்யாணங்களுக்கு போகலை. அதுக்காக வந்து அவங்க நம்ம விசேஷத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளோட இணைக்கிறவங்களாம் அப்படிப்பட்டவங்க தான். ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை அவர் பார்க்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்ற ஜெபத்தை எத்தனை பேருக்காக நம்ம செய்கிறோமோ ஆண்டவர் உற்று பார்ப்பார். மன்னியுன்னு சொல்கிறோமா, அவங்கள அடின்னு சொல்கிறோமா, மன்னியுன்னு சொல்கிறோமா, என் கண்ணில் காட்டுங்கன்னு சொல்கிறோமா. ஒருத்தவங்க அப்படி தான் சொன்னாங்க, 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. அவங்க ஜெபிச்சாங்களாம், நான் கண்ணால் பார்க்கணும், என்ன அப்படி பேசிட்டாங்க, நான் கண்ணால் என்ன செய்யணும், பார்க்கணும், நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. அவர் என்ன அடியாளா, கூலிப்படையாக வச்சுருக்கீங்க இயேசுவுக்கு காசு கொடுத்து அவனை அடிச்சுட்டு வா இவனை அடிச்சுட்டு வான்றதுக்கு? அவர் மன்னின்னு சொல்லி கொடுத்துருக்காரு, அவரையே போய் அடின்னு சொல்கிறது. நீங்கள் கேளுங்க, நீங்கள் இவங்கள கேளுங்க, நீங்கள் அவங்கள கேளுங்க, நீங்கள் இது பண்ணுங்க. கொஞ்சம் நம்மகிட்டே ஒரு சிலர் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து கேளுங்க, நான் எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்றோம். பிரச்சனை எங்கள் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, உங்கள் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனைன்னா உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு பேசுங்க. நாங்கள் என்ன பஞ்சாயத்துக்காரங்களா? நம்ம போய் ஒருத்தர் போய் ஜெபம் தான் பண்ண முடியும். போய் அங்கே வந்து பேசுனா பிரியா மேலே தப்புனா சத்யாவுக்கு கோவம் வரும், சத்யா மேலே தப்புனா பிரியாவுக்கு கோவம் வரும். நியாயத்தை சொல்லணும்னா எது நியாயம் நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம சொல்கிறது. பிரியா சொல்கிறத கேட்டால் பிரியா செய்கிற நியாயம் தெரியும், சத்யா சொல்கிறத கேட்டால் சத்யா பக்கம். இப்போ இதுக்காக நான் உபவாசம் இருந்து யார் பக்கம் தப்பு இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு ஜபமா? யார் சொன்னாலும் விட்டு கொடு, கேட்குறல வந்து சொல்கிறீல நீ மன்னிச்சுப்போ, நீ விட்டு கொடு. இதை சொன்னால் பிடிக்காது. என்ன எங்கள் வீட்டில் பிரச்சனை நீங்கள் வந்து கேட்கவே இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு கேட்குறேன்னு சொல்லி அவங்கள சபை கூப்பிட்டோம், பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக சபை கூப்பிட்டோம். இதை கேளுங்க அதை கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு விட்டுரு மன்னிச்சிரு விட்டுருன்றாரு, இங்கே விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. ஒருத்தவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் இப்படி எங்கள் மருமக என்னை வந்து ரொம்ப பேசிடுச்சு, கோச்சிட்டு போயிடுச்சு, நீங்கள் எங்கள் மருமகளை வந்து என்னன்னு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன், உங்கள் மருமகளை நீங்கள் தான் கேட்கணும். நான் என்னதுக்கு உங்கள் மருமகளை போய் கோச்சிட்டு போயிடுச்சு, நீங்கள் வந்து கூப்பிட்டா வரும், வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீ சண்டை போட்டால் அது ஏன்ட்ட வந்து சண்டை போடும், எதுக்கு உங்களை கூப்பிட்டு கேட்கும், நான் என்ன சொல்கிறது அதுக்கிட்ட. இது நமக்கு நம்ம பார்வைக்கு தெரிஞ்சு கர்த்தர் நம்மளை வாயை தரன்னு ஏவுனாருன்னா வாயை திறக்கலாம். இல்லைன்னா வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுத்தவனுக்கு சமம். காதை பிடிச்சி இழுத்தா அது என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கள் வீட்டு பிரச்சனைக்கு வந்து உங்களை கூப்பிட்டா ஒத்துக்குவீங்களா? ஆண்டவர் மன்னிக்க சொன்னார்னா மன்னிக்கணும். அதுதான் திரும்ப 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 சுற்றி சுற்றி எங்கே வரும்? பிதாவே இவர்களுக்கு மன்னி. இன்னைக்கு மன்னிப்பு நோட்டு போடுங்க. எந்த நோட்டு? நான்லாம் மன்னிப்பு நோட்டை போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு நோட்டு காலி ஆயிரும். பிதாவே இவர்களுக்கு, பிதாவே பிரியாவை மன்னியும், தாங்கள் செய்வது
இன்னதென்று அது பேசுறது என்னன்னு தெரியாமல் என்னை பேசிடுச்சு. ஆனால் அது பேசலை. நான் ஏன்னா அதை தான் சொல்ல முடியும், வேறு யாரையும் சொன்னால் கோச்சுக்குவாங்க. மன்னியும் இம்மான மன்னியும். அவன் தான் பேசுவது இன்னதென்று தெரியாமல் என்னை பேசிட்டு அவனை மன்னிச்சிருங்க. இம்மனை சிரிக்கிறான். பேசுனியா இம்மனு? மன்னியும் 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 மன்னியும். இந்த ஜபம் இயேசு ரொம்ப விரும்புகிற ஜபம். இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், இயேசுவே என்னை உயர்த்தும், இயேசுவே தாக்கும். எல்லாத்தை விட மேலான ஜபம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த பண்ண 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 பிதாவாகிய தேவன் அப்படியே இறங்கி நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவார். மன்னிச்சிட்டேம்மா விட்டுரு, மன்னிச்சிட்டேன். தேவ சித்தத்தை அவர் பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு அந்த ஜபம் அவருக்கு தேவையாக இருந்துச்சு. இயேசுவுக்கே அந்த ஜபம் தேவையாக இருந்தால் நமக்கு தேவையா இல்லையா? கண்டிப்பாக நமக்கு அந்த ஜபம் தேவை. இயேசு கிறிஸ்து சொல்லணுமா பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னு? ஓங்கி அடித்தான் சேவகன். அவனையே வந்து எதுக்குப்பா அடித்த, நான் என்னப்பா பண்ணேன்னு கேட்டவர் அவர். அந்த ஜபம்லாம் அவருக்கு தேவையில்லை. அவருக்குள்ளே எரிச்சல் இருந்துச்சா, கசப்பு இருந்துச்சா, விரோதம் இருந்துச்சா, பகை இருந்துச்சா? இயேசுக்குள்ளே என்னங்க இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு மன்னியும்னு. இந்த வசனத்தை படிக்கும்போது நான் நினச்சேன், நம்மெல்லாம் பிதாவை இவர்களுக்கு மன்னின்னு சொல்ல மாட்டோம். நம்மளை திட்டுனா நம்ம பதிலுக்கு திட்டிட்டு இயேசுவே என்ன மன்னின்னு தான் சொல்லியிருப்போம். அதிகமான ஜபம் நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம். இனிமேல் ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும். அந்த சேவகன் அந்த வார்த்தையை படிக்க படிக்க அவ்வளோ ஒரு கண்ணீராக வந்துச்சு. என்ன ஆண்டவரே, இவன் கையை நீட்டி உங்களை அடிச்சிருக்கான். அவன் கையை என்ன ஆயிருக்கும்? அவன் கையை நம்மளா இருந்திருந்தா அவன் கையை என்ன செஞ்சுருப்போம்? துண்டு துண்டா விரல்லாம் துண்டு துண்டா பீஸ் பீஸ் ஆக்கி விட்டுருப்போம். ஒரு முறை தான், ஒரு வார்த்தை தான், உன் கை, அவ்வளோதான், உன் கைன்னு ஒன்றுமே அந்த கை பிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்திருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் என்ன சொன்னேன்? நான் தகாதது ஒன்று ஏதாவது செஞ்சுருந்தா அதை எனக்கு சொல்லு, நான் திருத்திக்கிறேன்ற. நான் என்ன செய்கிறேன்றாரு? திருத்திக்கிறேன்ற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார், நான் தகாதது ஏதாவது சொன்னேன்னா. ஆனால் இந்த மாதிரி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் இப்படி நம்மளை உருவாக்கணும்னு தான் விரும்பும். எத்தனையோ ஆண்டுகளாக திறக்காத கதவு கூட இந்த ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா திறந்துடும். டக்குன்னு கதவு திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, வாசல் திறக்கப்படுறத பார்ப்பீங்க, அடுத்தடுத்த எல்லைகளுக்குள்ளே நீங்கள் போகிறத பார்ப்பீங்க. நிறைய நேரத்தில் அடுத்தடுத்த எல்லைகளுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்க காரணம் இந்த ஜபம் நம்ம பண்ணாமல் இருக்கிறோம். சும்மா 7 வார்த்தைன்னு சொல்லிட்டு மடமடனே 7 வார்த்தையும் படிச்சுட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. 3 மணி நேர சீசன் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் ஒரு மெசேஜ் இருக்கும், நம்ம சர்ச்சு பேஜில். அதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்ப, அந்த வார்த்தையை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவ செய்தி இருக்கும். டெட்டலஸ்டாய் போன வருஷம் சொல்லப்பட்ட தேவ செய்தி. அது டெட்டலஸ்டாய்னா முடிந்தது, அது சிலுவையில் பேசின வார்த்தை தான். இன்றைக்கி நம்ம பேசுகிற பிதாவே இவர்களுக்கு மன்னின்ற இப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னின்றதே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். காலையில் 1 மணி நேரம் பேசியாச்சு, இப்பயும் பேசியாச்சு. 7 வார்த்தையுமே ஒரு 40 நிமிஷத்தில் எப்படி பேச முடியும்? அப்படின்னா அதுவும் ஒரு சடங்காக போயிடும். அது எப்படி போயிடும்? சடங்காக போயிடும். இப்போ 7 வார்த்தையில் 3 வார்த்தை நம்ம எல்லாருக்குமே, நீ உங்களை பிரசங்கம் பண்ண சொன்னாலே நீங்கள் என்ன செய்வீங்க? நீ பண்ணுவியா பண்ண மாட்டியாப்பா? இப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்றத பிரசங்கம் பண்ண சொன்னால் பண்ணுவியா இல்லையா? ஓரளவுக்கு காலையிலே கேட்டிருக்கோம், இப்பயும் கேட்டிருக்கோம். எதை மன்னிக்கணும், எதை மன்னிக்கணும்? நம்மளை மட்டம் தட்டுறவங்கள மன்னிக்கணும், நம்ம தலையில் கொட்டுறவங்கள மன்னிக்கணும். நம்ம நிற்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வந்து நிற்க வச்சு தகுதியாக இல்லாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்மளை ஓரங்கட்டுறாங்கல்ல, அவங்கள மன்னிக்கணும். ஒருத்தவங்க பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க, நம்ம சபையில் உள்ளவங்க தான். எங்கள் பையனுக்கு இப்போ பர்த்டே, நீங்கள் வாங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கி போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். நான் சொன்னேன், இல்லை என்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, ஃபோனில் வேணால் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அது என்ன, நாங்கள் இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வரோம், எங்கள் பையன் பிறந்த நாளைக்கு நீங்கள் வரல. இல்லை அன்றைக்கி வேறு ஒரு ஊழியம் இருக்குது. ஆமாம், எங்கள் வீட்டில் பிறந்த நாள்னா தான் உங்களுக்கு ஊழியம் வருமா அப்படின்னாங்க. சரி, இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு போக வேண்டிய அன்றைக்கி ஏதோ ஒரு ஊழியம் இருந்துச்சு, அன்றைக்கி அது கேன்சல் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இவங்க கூப்பிட்டாங்களே பிறந்த நாளைக்கு போகலாம் அப்படின்னு போனால் அங்கே ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில். சரிண்டு அப்படியே வாசலோடு என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. வேறு ஒரு ஊழியக்காரரை வச்சு, நான் அது தப்புன்னு சொல்லலை,
பிள்ளைக்கு பிறந்த நாள் நம்ம வரலை, அதனால் இன்னொருத்தரை வச்சு என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணியாச்சு. அங்கிட்டு ஒரு 2 நாள் அப்படியே இப்படி பார்த்தா அப்படி திரும்பிட்டு போயிடுவாங்க. அப்படி போனால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லியிருக்கிறாரு, இவர் வேற கோபமாக வரும் எனக்கு. இதனடா இவங்க கூப்பிட்ட குரலுக்கு போய் நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்றை நாங்கள் எதிர்பார்ப்போம்ல. விடுதலை ஜெபத்துக்கு எதிர்பார்ப்போம், யுத்த ஜெபத்துக்கு எதிர்பார்ப்போம், சங்கிலி ஜெபத்துக்கு எதிர்பார்ப்போம், ஆராதனைக்கு எதிர்பார்ப்போம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லாமல் போகும்போது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாமல் போகிறது ஒரு பெரிய தப்பா? அவங்க பார்த்தீங்கன்னா முடிச்சோடனே குடுன்னு ஓடிட்டாங்க. 2 வாரம் 3ஆவது வாரம் பிடிச்சி நிப்பாட்டி பிரைஸ்லாட். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை நீங்கள் என்னதான் இருந்தாலும் பிறந்த நாளுக்கு வரல, நான் பிறந்த நாளுக்கு வரலன்றதுனால ஜபம் இல்லாமல் போச்சு. அன்றைக்கி ஜபம் நடந்துச்சா இல்லையா? நொடியும் அது யார் சொன்னது, எவர் சொன்னது, அதெல்லாம் இல்லையே, ஏன் அப்படி போய் சொல்கிறீங்க? நான் வந்தேன் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பாஸ்டர் பேரை சொன்னேன், இவர் தான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார், நான் பார்த்துட்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஏதாவது சொன்னேன்னா அப்போ மறைக்கிறாங்க பாருங்களேன், எவ்வளோ ஒரு திருட்டுத்தனம். அசிங்கமாக இல்லை, உண்மை உள்ள மனுஷன் இல்லை. எங்கள் வீட்டில் நடக்கவே இல்லை, யார் சொன்னது, சொன்னவங்க போய் சொல்லியிருப்பாங்க, தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க போய் சொல்லியிருப்பாங்க, இவங்க சொன்னாங்க, நானே வந்தேன், நானே பார்த்தேன், சத்தம் கேட்டுச்சு, நான் எட்டி பார்த்துட்டு தான் போனேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் செத்த முகமாக ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னவாயிடுச்சு, பிறந்த நாள் நம்ம வர முடியலன்னா இன்னொருத்தர் கூப்பிட்டு வைக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்குன்னு உயிர் எழுதி கொடுத்துருக்குறாங்களா? நீங்கள் தான் அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் மகா விஸ்தாரமானது. நல்ல தூய்மையான எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது விசாலத்தில் நம்ம நடந்து போகிறதுல தவறு இல்லை. கள்ள உபதேசங்களில் போய் மாட்டிக்க கூடாதுன்றக்காக தான் கொஞ்சம் எச்சரிப்பாக நம்ம சொல்லுவோம், பார்த்துருங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நம்ம செய்யணும். அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதுல மிகப்பெரிய காரியம் என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படிங்கிற அந்த ஜெபத்தை நம்ம செய்யணும். எத்தனை பேருக்கு செய்ய போகிறோம்? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆண்டவரே பேரை சொல்லணும். இவர்களுக்குன்னு அவர் சொன்னார்னா நம்மளும் அதே மாதிரி சொல்லக்கூடாது, இவர்களுக்கு அப்படின்னு. ஆண்டவரே ரோசியை மன்னியும், தான் செய்வது என்னதுன்னு தெரியாமல் ரோசி சொல்லிட்டாங்க. ஆண்டவரே ஃபெமினாவை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதுன்னு தெரியாமல் ஃபெமினா என்னை சொல்லிட்டாங்க. ஆண்டவரே ஃபெபினை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதுன்னு தெரியாமல் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, தீமை செஞ்சுட்டாங்க. ரம்யாவை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதுன்னு தெரியாமல் ரம்யா என்ன பண்ணிடுச்சு, திட்டிருச்சு. இந்த ஜபம் எத்தனை பேரை போட்டு நம்ம செய்யணும். அப்போ நம்ம மனசுக்குள்ளே எத்தனை பேர் மேலே ஒரு மனஸ்தாபம் இருக்குது, எத்தனை பேர் இருக்கா இல்லையா? நான் ஏதோ இல்லாத போய் எதுவும் சொல்லிட்டு இருக்கேனா? கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாரும் மனிதர்கள். நம்மளை ஓரம் கட்டும்போது, யாரையோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக நம்மளை மட்டம் தட்டும்போது, நம்மளை பரியாசம் பண்ணுறாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளை கேலி பண்ணுறாங்க, நம்மளை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக ஒருத்தவங்க நடத்துகிறாங்க, நம்மளை மறுதளிக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்றாங்க, இவனை அகற்றும்னு நம்மளை சொல்கிறாங்க, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நம்மளை கூப்பிடலை, அப்படிலாம் இருந்தால் நமக்கு மனசில் என்ன வரும்? வருத்தம் வரதான் செய்யும். ஆனால் அந்த வருத்தத்தை நாம் மன்னியும்னு சொல்கிறது ஈஸி, தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள்னு சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ சத்யா வந்து ஒரு காரியத்தை வந்து எனக்கு விரோதமாக பண்ணிருச்சு, நான் சொல்லாத ஒரு காரியத்தை போய் நான் சொன்னேன்னு போய் ரூபிஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுச்சு. ரூபிஸ்டும் சத்யாவும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பேசிக்கிறாங்க அப்படின்னா நான் மன்னியும்னு ஜெபம் பண்ணிடுவேன். பிதாவே ரூபிஸ்டையும் சத்யாவையும் மன்னியும், தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன தெரியாதா? ஏன்னா ரூபிஸ்டருக்கு தெரியாதா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாதா? ஏன் சத்யாவுக்கு தெரியாதா? நம்மளை பற்றி தெரிஞ்சே தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவோம்? தெரிஞ்சே தான் சொல்லியிருக்காங்க, தெரியாமலாம் அந்த தெரிஞ்சே தான் சொல்லியிருக்காங்கன்ற வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டை வெளியில் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவங்கள சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், மணி 8:25 ஆச்சு, பரவாயில்லைன்றேன். எதுக்கோ நேரம் போகுது.
வீட்டை வெளியில் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போனப்போ என்னை வான்னே சொல்லலை, அதனால அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் வெளியில் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன், அவங்க எங்கள் வீட்டுக்கு வரவே நான். எப்படி இவர்கள் வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும்? வந்து பெல் அடிக்கிறாங்க, பூட்டி இருக்கு, அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, அவங்கள காண தெரியலங்க, பூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் தான் பூட்டிட்டு போனேன். ஏன்பா போனீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு நான் போனேங்க ஒரு நாள், என்னை வானே கூப்பிடலங்க, வெளியவே நிற்க வச்சு பேசிட்டு அனுப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எதுக்குங்க வராங்க? எந்த மூஞ்சை வச்சுட்டுங்க வராங்க? உன் வீட்டுக்கு வரணுன்றக்காக இன்னொரு மூஞ்சை வேற வாங்கி வைப்பாங்களா? மூஞ்சி. இயேசுவோட பிள்ளையா இருந்தால் உனக்கு அப்படி நினைக்க தோணுமா? பிசாசு பிள்ளை, பேய் பிள்ளையா இருக்கிறோம். ராஜாக்கள்ல வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள், பாகாலுக்கு பயந்தார்கள். கர்த்தரை சேவித்தார்கள், பாகாலுக்கு பயந்தார்கள். ஏன் உன்னை வான் கூப்பிடாதவங்கள நீ வான் கூப்பிடு. உன்னை கூப்பிடாட்டி என்ன? வாங்க, நம்மளை கூப்பிடாதவங்கள தானே நம்ம கூப்பிடணும். நம்ம வீட்டுக்கு நம்மளை சட்டை பண்ணாதவங்கள தானே நம்ம சட்டை பண்ணணும். நம்மளை மதிக்காதவங்கள தானே நம்ம மதிக்கணும். நம்மளை திட்டுறவங்கள தானே நம்ம நேசிக்கணும். அப்புறம் பைபிள் எதுக்கு படிக்கிறோம்? அதெல்லாம் எங்களால் முடியாதுங்க. அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்மளால முடியாது. நம்மளால முடியாதுன்னா நரகத்துக்கு போ. அப்படி அவ்வளோ சீக்கிரம் நரகத்துக்கு அனுப்புனாலும் பரவாயில்ல, அவர் அப்பெல்லாம் அனுப்பவும் மாட்டார். அவர் அன்புள்ள தேவன். கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு பேசாமல் துரத்தி விடுறவங்கள தூக்கி இந்தாப்பா அப்படின்னு தூக்கி போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி போடவும் மாட்டார் அவர். அவர் பரலோகத்துக்கு வந்தே ஆகணுன்றதுக்காக போட்டு பின்னு அடித்து துவைச்சி புழிஞ்சு காய வச்சு நார கிழிச்சு கொண்டு போய் அங்கே உள்ளே போடுவார். இது தேவையா? இது நித்தியமாக இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு கொஞ்சம் இந்த உலகத்தில் ஒரு சில புறக்கணிப்புகள், ஒரு சில அவமானங்கள், ஒரு சில நிந்தைகள், ஒரு சில ஏச்சு பேச்சுக்களை காதில் வாங்கி போட்டுக்கிட்டு பேசாமல் போயிட்டுருக்கணும். ஏன்னா நம்ம போக போகிற இடம் ரொம்ப பெரிய இடம். போக போகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ரொம்ப பெரிய இடம். அந்த இடத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சேவகன்லாம் கையை நீட்டி அடித்தாலும் அவங்ககிட்ட எப்பா ஏன்பா அடித்தேன்னு என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க. அவர் கேட்கலாமா? இப்போ ஓங்கி பிரியாவை அடிச்சிட்டோம்னா, அக்கா நான் என்னக்கா பண்ணேன், ஏன்க்கா அடிச்சிங்கன்னு கேட்குமா? அது கோவம் வரதானே செய்யும். இங்கே பாருங்க, இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இப்படி சொல்லியிருப்போமா இல்லையா? ஆனால் ஏங்க அவர் சொல்லவே இல்லை, நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. 2000 வருஷத்துக்கு அப்புறம் பைபிளை படிப்பாங்க ஒரு சில கூட்டம். மிஸ்பா திருச்சபையில் 8:25 8:25 மணி வரைக்கும் ஒரு சிலர் உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டே இந்த மாதிரி இப்போதைக்கு சொல்ல வந்ததான் சொல்லிட்டீல. எனக்கு தெரியும் முழுசாக உள்ளே போயிருச்சா இல்லையான்னு தெரியும். ஒரு நல்ல டீச்சருக்கு ஒரு பாடம் எடுக்கிறாங்க. டீச்சருங்க தான் இருக்கீங்க இல்லைங்க? சொல்லுங்கள் சிஸ்டர். ஒரு பாடம் எடுக்கிறீங்க, பிள்ளைங்களுக்குள்ளே போயிருச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா? இல்லை பாதி பேருக்கு தான் போயிருக்கு, பாதி பேருக்கு போகலன்னு தெரியுமா? உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ ஃபுல்லாக போகிற வரைக்கும் அந்த பாடத்தை எடுத்தால் தானே நம்ம ஆண்டவர் நம்மளை கரெக்டாக வேலை செஞ்சேன்னு சொல்லுவார். யாருக்குள்ளே போனால் என்ன, யாருக்குள்ளே போகாட்டி என்ன, 8 மணிக்கு ஆமேன்னு சொல்லி அனுப்புறதுக்கு நம்ம அப்படிப்பட்ட எஜமான்ட்ட நம்ம வேலை செய்யலை. எஜமான் கேட்பார், ஏம்மா வாச்சா உன்னைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துச்சு, வாச்சா உன்னைய போஷிக்குது, வாச்சா உன்னைய ஊழியத்துக்கு அழைச்சிச்சு, வாச்சா இந்த வார்த்தையை உனக்கு கொடுத்துச்சு, அதையும் பார்க்குறேன். இங்கே பாரு உட்காந்துருக்குறவங்கள உள்ளே போயிருக்கா இல்லையான்னு. கிட்டத்தட்ட 80% போயிடுச்சு. எவ்வளோ போயிடுச்சு? 80%. சித்ரா சிஸ்டர் போயிடுச்சா இல்லையா? உள்ள 80% போயிடுச்சு. இன்னும் ஒரு 20% ஜப நேரத்தில் அதுவும் போயிடும் உள்ளன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும்.
மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரோ. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் யாருக்கெல்லாம் உங்க மன்னிப்பு வேணுமோ, நீங்க யாரையெல்லாம் முழு இருதயத்தோட மன்னிக்காம இருக்கீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது. பேரை சொல்லி சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. யாருக்கு நீங்க மன்னிக்கணுமோ அவங்க பேரை சொல்லுங்க. பிதாவே இவர்களுக்குன்ற இடத்துல இந்த பேரை போட்டு பேரை சொல்லுங்க. ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செஞ்சுட்டாங்கப்பா, அறியாம பேசிட்டாங்க. ஆண்டவரே தகப்பனே மன்னியும். ஆண்டவரே, வந்திருக்கிற தேவச்சன ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில நெடுநாளாய் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்ய ஆண்டவரை தடை செய்து கொண்டிருந்த எல்லா எரிச்சல், விரோதம், வெறுப்பு, கசப்பு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இவர்களை விட்டு எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். பிதாவினுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நீர் செய்து முடிக்க உமக்கே அந்த ஜெபம் தேவையா இருந்ததுன்னா ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு அது தேவையா இருக்கும். நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, ரீகாலா ரகசியாலா பரபலா 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 பரபா நிகலமன பரபல கரமன கரபல கரபல கதரகசி நிகலமன கதரகதி யாரகதி யாக்கர பரகதி யாக்கர குசலகதுரா நிமல பரபல 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 பக்கபல பரபல. எங்கள் அபிஷேகத்தை மதிக்காதவர்களை மன்னிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே தேவன் நடத்துகிற நடத்துதலை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா வெறுப்பு ஆண்டவரே வெறுப்பை காண்பித்தவர்களை எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும் ஐயா, அவர்களை மன்னியும் ஆண்டவரே, அவர்களை மன்னியும் ஐயா. தேவத்துவத்தை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிற தேவ உறவை அசட்டை செய்கிறவர்களை ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறுதலித்தவர்களை, எங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களை மன்னியும், அவர்களை மன்னியும், அவர்களை மன்னியும். ஆண்டவரே, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக எங்களை துக்கப்படுத்தினவங்களை நாங்க மன்னிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மற்றவங்க முன்னாடி தன்னை பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக எங்களை கஷ்டப்படுத்தினவங்களை மன்னிங்க, எங்களை வேதனைப்படுத்துறவங்களை மன்னிங்க, எங்களை முதுகில குத்தினவங்களை மன்னிங்க, எங்களை முகத்துக்கு நேராய் காரி துப்பினவர்களை மன்னிங்க. இயேசுவே, தாங்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, அறிஞ்சா அவங்க செய்ய மாட்டாங்க தகப்பனே, அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில வந்திருக்கிற தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். இவர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பரிபூர்ணமாய் நிறைவேற்றுங்க. இவங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உம்முடைய சித்தம் இவர்கள் வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேறுவார். ஆசீர்வதி, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்கள். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல் அறிக்கை பண்ணினவன். அல்லேலூயா. இப்படி சொல்லி பழகிட்டீங்கன்னா பரலோகம் உங்களை பார்த்து சொல்லும், நீங்கள் நல் அறிக்கை பண்ணுகிறவர்கள் என்று. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார்.